சிவகாசி அருகே பட்டாசு ஆலை வெடிவிபத்தில் 2 பேர் உயிரிழந்தனர். இந்த விபத்து எப்படி நிகழ்ந்தது என்பது குறித்த தகவல்களை செய்தியாளர் மணிகண்டனிடம் கேட்கலாம். மணிகண்டன், விபத்துக்கான காரணம் என்னன்னு சொல்றாங்க? மேலும் 2 பேருடைய விவரங்கள் என்ன, அவங்களுடைய உறவினர்கள் என்ன சொல்றாங்க இந்த விபத்து குறித்து? விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே காளையார்குறிச்சி அருகே உள்ள சுப்ரீம் ஃபயர் ஹவுஸில் முருகவேலுக்கு என்பது சொந்தமான நாக்பூர் உரிமம் பெற்ற பட்டாசு ஆலை செயல்பட்டு வருகிறது. இன்று காலை வழக்கம் போல் பணிகள் நடந்து வரும் பொழுது பட்டாசு தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டு வந்தனர். அப்போது பட்டாசு தயாரிக்க தேவையான மருந்து கலவை ஈடுபட்டு போது உராய்வு ஏற்பட்டு திடீரென விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் 2 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். மேலும் ஒரு பெண் உட்பட 2 பேர் காயமடைந்து சிவகாசி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சம்பவ இடத்திற்கு சிவகாசி துணை ஆட்சியர் பிரியா ரவிச்சந்திரன் ஆய்வு மேற்கொண்டுள்ளார். மேலும் இந்த பட்டாசு ஆலையில் அதிகாலை விபத்து ஏற்பட்டதால் தொழிலாளர்கள் உடனடியாக வெளியேற்றப்பட்டனர். மேலும் பெரும் சேதம் தவிர்க்கப்பட்டுள்ளது. இப்போது சிவகாசி அரசு மருத்துவமனையில் 2 தொழிலாளர்கள் மருத்துவ சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மணிகண்டன், அந்த பட்டாசு ஆலை உரிய அனுமதியோடு தான் செயல்பட்டு வருகிறதா? காவல்துறை தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க? மேலும் துணை ஆட்சியர் இப்போ நேர்ல ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவரை தொடர்ந்து வேற யாரேனும் அந்த பகுதிக்கு வந்து ஆய்வு பண்ணியிருக்காங்களா? இந்த பட்டாசு ஆலை நாக்பூர் லைசன்ஸ் உரிமம் பெற்ற பட்டாசு ஆலை உரிமம் பெற்றுதான் செயல்பட்டு வருகிறது. இந்த ஆலையில் சுமார் 108 அறைகள் செயல்பட்டு வருகிறது. 108 அறைகள் இருந்து வருகிறது. மேலும் தூக்குமணி மருந்து தயாரிக்கும் பொழுது உராய்வு ஏற்பட்டு விபத்து ஏற்பட்டதாக முதல்கட்ட தகவல் வெளியாகி உள்ளது. சம்பவ இடத்திற்கு சிவகாசி சப் கலெக்டர் பிரியா ரவிச்சந்திரன் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். மேலும் விருதுநகர் மாவட்ட எஸ்பி ஆய்வு செய்ய வரவுள்ளதாக போலீசார் தகவல் தெரிவித்துள்ளனர். இச்சம்பவம் மணிகண்டன், நீங்க இணைப்பிலே இருங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம். தற்பொழுது நம்முடைய இணைப்பில் சமூக செயற்பாட்டாளர் திரு எவிடன்ஸ் கதிர் நம்மோடு இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். சார் வணக்கம். வணக்கம் சார். இந்த மாதிரியான விபத்துகள் நடக்கிறதுல நம்ம நிறைய விஷயங்கள், நிறைய பாடங்கள் கற்றுக்கொள்ள முடியும். ஆனா தொடர்ந்து ஒரு விபத்து நடக்கும் பொழுது அந்த தொடர் விபத்துக்கு என்ன காரணம் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது இல்லையா சார்? இல்ல, நான் அரசாங்கத்தினுடைய அலட்சியம் தாங்க காரணம். நான் என்னன்னா, போன வாரமும் நடந்து 4 பேர் இறந்து போயிருக்கிறாங்க. அது ஒரு வாரம் கூட ஆகல, 7 நாள் கூட ஆகல. அடுத்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு 2 பேர் இறந்து போயிருக்காங்கன்றாங்க. நமக்கு என்னன்னாக்கா ஒரு 25 பேர் 40 பேர் அப்படின்னாதான் அது இன்னைக்கு பெரிய செய்தியாக சமூகத்துல வருது. ஆனா சிவகாசியை பொறுத்தவரை, விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை இந்த 2 பேர் 4 பேர்ன்றது சராசரியா நடந்துகிட்டு தான் இருக்கு. எவ்வளவு பெரிய மனித உயிர்கள் எவ்வளவு அலட்சியமா இருக்குன்றது பாருங்க. நான் என்ன சொல்ல வரேன், மறுபடியும் ஏன்னா இந்த பட்டாசு தொழிற்சாலையை பொறுத்தவரை அங்க சரியா இருக்கிறதா அனைத்து விதமான பாதுகாப்பு கருவிகள், பாதுகாப்பு ஏற்பாடுகள், பணியாளர்களுக்கு அறைகள் இருக்கா, காற்றோட்டம் இருக்கா, தண்ணீர் வசதி இருக்கா, மணல் இருக்கா, ஓய்வறை இருக்கா, அந்த தொழிலாளர்கள் எல்லாம் டெக்னிக்கலா பயிற்சி பெற்றவங்களா, இது எல்லாமே கண்காணிக்கக்கூடியது ஃபேக்டரி இன்ஸ்பெக்டருடைய பணி, அரசாங்கத்தினுடைய பணி அது. அப்ப நம்ம என்ன சொல்றாங்கன்னா, இது ஒரு ஆபத்தான தொழில் என்ற இடத்துல தான் அவங்க வச்சிருக்கிறாங்க. இது ஆபத்து இல்லாத தொழில் கிடையாது, இது ஆபத்தான தொழில் அது. அதனாலதான் அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த லைசன்ஸ் கொடுக்குது. அப்ப இது சாதாரண வேலை கிடையாது, இது ரொம்ப ஆபத்துன்ற நிலையில நீங்க எப்படி இது எல்லாம் சரியா இருக்கான்னு நுணுக்கமா ஒவ்வொரு ஃபேக்டரி இவங்களை ஏறி பாக்குறதுல நான் சொல்ல வரேன். நூற்றுக்கணக்கான ஃபேக்டரி இருக்காங்க. நான் மறுபடியும் சொல்றது என்னன்னாக்கா, லைசன்ஸ் வாங்குறவங்க ஒருத்தவங்க, அது இன்னொருத்தர் ஒப்பந்தம் எடுத்திருப்பாரு, அவர் லீஸ்க்கு விடுவாரு. இப்படிதான் அங்க போயிட்டு இருக்காது. அப்ப இவங்க அதெல்லாம் எத்தனை ஃபேக்டரி இருக்கு, எவ்வளவு பேர் போய் ரிசர்ச் பண்ணி ஒண்ணு போய் ஆய்வு பண்றதே கிடையாது. முன்னவாறு சட்டத்துல என்ன இருந்துச்சுனாக்க, ஒரு இம்மிடியேட்டா போயிட்டு தகவல் தெரிவிக்காமல் இன்ஸ்பெக்ஷன் பண்ணணும்னு இருந்துச்சு. இப்ப என்ன சொல்லிட்டாங்க, இப்ப புது ஆக்ட்ல லேபர் ஆக்ட் கோடு 4 என்ன சொல்றாங்கன்னா, இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு போகணுன்றாங்க. நீங்க ஒரு ஃபேக்டரிக்கு நாங்க இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு போகணும்னாக்கா எல்லாமே சரியா வச்சுக்குவாங்களா இல்லையா? இப்ப இந்த ஃபேக்டரியில கடைசியா எப்ப ஃபேக்டரி இன்ஸ்பெக்டர் ஆய்வு பண்ணாரு ரெஜிஸ்டர் எடுங்க இருக்காது. நான் தொடர்ச்சியா இதை ஆய்வு பண்றதால தான் சொல்ல வரேன், அந்த விவரம் இருக்காது. இப்ப நம்ம இப்படி ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு வாரமும் 4 பேர் 2 பேரு, அப்ப திடீர்னு பார்த்தா 6 மாசத்துல 28 பேர் 30 பேரு, அது இல்லாம அந்த வெந்து போன உடலோட அவங்க சிகிச்சை அளிக்கிற அந்த கொடுமை, இது எல்லாமே இருக்குது. இதுல அவங்க பாடம் கத்துக்கலன்றதான் நான் சொல்ல வரேன். நம்ம திருப்பி ஒரு ஃபேக்டரிக்கு கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் கிடையாது. ஃபேக்டரிக்காரன் அவன் லாப நோக்கத்தோட தான் நடத்துறாங்க.
தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுக்க தவறி இருக்காங்க, முழு பொறுப்பு அவங்க கிட்ட தான் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்க முன் வச்சிருக்கீங்க. சார் இணைப்பிலே இருங்க. தற்போது விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடமே கேட்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கங்க. விருதுநகர் பட்டாசு விற்பனையில எந்த அளவுக்கு ஃபேமஸோ அதே மாதிரி பட்டாசாலை வெடி விபத்துலயும் ஃபேமஸா இருக்கிற மாதிரி இருக்கு சார். இந்த விபத்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. இதற்கு முன்னாடி எடுத்த நடவடிக்கைகள்லாம் என்னென்ன? இந்த மாதிரியான விபத்துகளை தடுக்க என்ன நடவடிக்கை நீங்க எடுத்திருக்கீங்க? இதுக்கு என்ன தீர்வுன்னு நினைக்கிறீங்க? இந்த பட்டாசாலையில நடைபெறக்கூடிய விபத்துகளுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கு. அதுல முக்கியமா அதிகப்படியான எண்ணிக்கையிலான உற்பத்தியை அனுமதிக்கப்பட்ட அளவை விட மேற்கொள்வது, அதிகப்படியான பணியாளர்களை பயன்படுத்துவது, இந்த மாதிரி மல்டிபிள் ரீசன்ஸ் இருக்கு. இந்த ஃபேக்டரியை பொறுத்தளவுல இன்னைக்கு காலையில ஒரு 2 தொழிலாளர்கள் அந்த கெமிக்கல் மிக்சிங்காக பொருள் எடுத்துட்டு போறப்ப கை தவறி விழுந்ததா சொல்றாங்க. அதனால வேற பில்டிங் ஒன்றும் டேமேஜ் ஆகல. இவங்க 2 பேர் மட்டும் அந்த வெடி விபத்துல இறந்துருக்காங்க. அதனால அவங்களுடைய கவனக்குறைவால நடந்துச்சு அப்படின்னு பேசிக் இன்ஃபர்மேஷன் தெரிய வருது. டீடைல்டு என்கொயரியில தான் நமக்கு முழு விவரங்கள் தெரியும் இந்த விபத்தை பொறுத்தளவுல. மற்ற இந்த விபத்துகளுக்கு சிறப்பு குழுக்கள் தொடர்ச்சியா ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்க. கடந்த 3 மாதங்கள்ல மட்டும் 80க்கும் மேற்பட்ட ஆலைகளுடைய உரிமத்தை ரத்து செஞ்சிருக்கோம். அவங்களுடைய பல்வேறு விதிமுறைகள் இதை ஆய்வு பண்ணி 80க்கும் மேற்பட்ட ஃபேக்டரிஸோட லைசன்ஸை டெம்பரரியா சஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். மறுபடியும் அவங்களுக்கு லைசன்ஸ் கொடுத்து நடத்துகிற ஃபேக்டரிஸ்ல ஆக்சிடென்ட் வர்றப்ப, அவங்களுடைய விதிமீறல்கள் இருக்கிறப்ப அவங்களுடைய உரிமத்தை நிரந்தரமாகவும் ரத்து பண்ணியிருக்கிறோம். இந்த மாதிரியான நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக எடுத்துட்டு இருக்கிறோம். இன்னொன்று அங்கே இருக்கக்கூடிய தொழிலாளர்கள், ஃபோர்மேன் உள்ளிட்ட பணியாளர்களுக்கான பயிற்சி, அது பயிற்சிக்குன்னு தனி ஒரு பயிற்சி நிறுவனம் சிவகாசியில் இருக்கு. ஏறத்தாழ ஒரு 80க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் முழுமையாக அந்த பயிற்சியும் வழங்கியிருக்கோம். மீதம் இருக்க நிறுவனங்களுக்கும் தொடர்ச்சியாக அந்த பயிற்சி போயிட்டு இருக்கு. அடுத்தடுத்த ஒவ்வொரு குறிப்பிட்ட கால இடைவெளிக்குள்ள ஒரு ரெஃப்ரெஷிங் கோர்ஸ் பயிற்சிகளும் அவங்களுக்கு வழங்குவதற்கான நடவடிக்கைகளும் எடுத்துட்டு இருக்கு. சார் லைசன்ஸ்லாம் நீங்க ரத்து பண்ணிருக்கிறோம் அப்படின்னு சொன்னீங்க. லைசன்ஸ்லாம் ரத்து பண்றது மட்டும் போதுமான நடவடிக்கையா இருக்குமா? மேலும் பயிற்சிகள்லாம் கொடுக்கிறோம் அப்படின்னு சொன்னீங்க. கடந்த காலங்களில் நம்ம பார்க்கும் பொழுது பயிற்சிகள்லாம் வழங்குறதுக்கு யாருமே வரல அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி வந்தது. மக்கள் முன்னாடி வரல, வாலண்டியரா அந்த பயிற்சியில கலந்துக்கல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பயிற்சி அளிக்கிறதோ லைசன்ஸ் ரத்து பண்றது மட்டும் போதுமான நடவடிக்கையா இருக்குமா இந்த விபத்துகளை தடுக்க? இல்ல, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிங்க, இந்த வெடி விபத்துக்கு மல்டிபிள் நிறைய காரணங்கள் இருக்கு. அந்த காரணங்கள்ல ஃபேக்டரியை பிரெமிசஸ்ல அனுமதிக்கப்பட்ட அளவு தான் இருக்கணும். எவ்வளவு நமக்கு அவங்களுக்கு வெடிபொருந்துகள் சேமிப்புக்கு அலோவ் பண்றோமோ அந்த ஸ்டோரேஜ் யூனிட்ல அது மட்டும் தான் இருக்கணும். கூடுதலா எக்ஸஸா வச்சுக்க கூடாது, எக்ஸஸ் ப்ரொடக்ஷன் இருக்கக்கூடாது, கூடுதலா பணியாட்கள் இருக்கக்கூடாது, அந்த காய வைக்கிறதுக்கு ட்ரையிங் யார்டு தனியா இருக்கணும், பணியாளர்கள் நிழல்ல அங்க இருக்கக்கூடிய மரங்களுக்கு கீழே உலர்த்தக்கூடாது. இந்த மாதிரியான பல்வேறு எஸ்ஓபி பாதுகாப்புக்கான நிலையான வழிகாட்டு முறைகள் இருக்கு. அதை பின்பற்றணும். இதுக்கு அதை கவனமா கையாளுவதற்கு தொழிலாளர்களுக்கான பயிற்சியும் ஒரு முக்கியம். ஏற்கனவே இந்த பயிற்சிக்கு நீண்ட காலமா நிறைய பேர் அவங்க தொழிற்சாலைகள்ல இருந்து ஸ்கில்டு லேபர்ஸும் சரி, அன்ஸ்கில்டு லேபர்ஸும் அனுப்பாம இருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் அபராதம் விதிச்சு இப்ப அவங்களும் முழுமையாக அனுப்பிட்டு அந்த பயிற்சியும் போயிட்டு இருக்கு. இது மல்டிபிள் ரீசன்ஸ், ஒரே ஒரு குறிப்பிட்ட காரணம் மட்டும் சொல்ல முடியாது. எல்லாவற்றையும் நாம் தடுப்பதற்கு அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொண்டிருக்கோம். நன்றி சார். இணைப்பில் உங்களுடைய நேரத்தையும் கருத்தையும் பகிர்ந்தமைக்கு நன்றி சார். தற்போது நம்முடைய இணைப்பில் எவிடன்ஸ் கதிர் நம்மோடு இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். நீங்க இணைப்பிலே காத்துட்டு இருந்தீங்க. ஆமா ஆமா, நீங்க மாவட்ட ஆட்சியர் பேசுறதையும் கேட்டிருப்பீங்க. அவருக்கு நாங்க பல்வேறு நடவடிக்கைகளை நாங்க எடுத்துட்டு தான் இருக்கோம், லைசன்ஸ் ரத்து பண்ணிருக்கோம், அதுக்கப்புறம் பயிற்சி எல்லாம் முறையா வழங்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு அவரோட தரப்புல இருந்து சொல்லியிருக்கிறாரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அவரே என்ன ஒப்புக்கு 2 ஸ்டேட்மெண்ட் அவரே சொல்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, குறைந்த அளவுக்கு எண்ணிக்கை அதிகமா இருக்குன்றாரு. அதே மாதிரி பட்டாசு உற்பத்தி அதிகமா இருக்குன்றாரு. சரி, எண்ணிக்கை அதிகமா இருக்குன்னா கட்டுப்படுத்துறது யாருடைய பணி நான் கேட்கிறேன். இப்ப நீங்க 5 பேர் ஒரு அறையில உட்காந்து வேலை பார்க்கணும்னா அங்க 8 பேர் 9 பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்கன்னா அதை யார் கட்டுப்படுத்துறது? இல்ல உற்பத்தி அதிகமா இருக்குன்னா அது யார் கட்டுப்படுத்துறது? அது கவர்மெண்டோட வேலைன்ற. நீங்க என்ன இப்ப ஒரு சட்டத்துல என்ன சொல்லியிருக்கு, ஃபேக்டரி ஆக்ட்ல குறிப்பா பட்டாசு ஃபேக்டரி ஆக்ட்ல என்ன தெளிவா சொல்லப்பட்டது. அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இங்க நடக்கக்கூடிய அனைத்து சேஃப்டி மெஷர், அங்க இருக்கக்கூடிய விதிமுறைகள், பாதுகாப்பு குறித்த அனைத்து விஷயத்தையும் இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபேக்டரி கண்காணித்து என்னென்னலாம் உடனே சரி பண்ணணும்ன்றாங்க. இப்ப இவரே என்ன ஒத்துக்கிறாரு, அங்க அதிகமா இருக்குன்றாரு.
அப்ப அதுதான் நம்ம வைக்கிற விமர்சனம். இந்த ஃபேக்டரி உரிமை ரத்து பண்றது கூட 2 ஆண்டுகளுக்கு முன்பு நம்ம எவிடன்ஸ் நடத்தின ஆய்வு. இப்ப அண்மையில இந்த ரத்து பண்ணல. நீங்க திருப்பி அதுல நீங்க தெளிவுபடுத்தி பாருங்க. 2 ஆண்டுகளுக்கு முன்பு பெரிய பட்டாசு விபத்து 30-40 பேருக்கு மேல இறந்து போனாங்க. அப்ப நாங்க போயிட்டு இந்த ஃபேக்டரி இது பண்ணி எல்லாத்தையும் ரத்து பண்ணுங்கன்ற ஒரு முக்கியமான ரெக்கமெண்டேஷன் கொடுத்திருந்தோம். அதன் அடிப்படையில தான் இது பெரிய டைம்ஸ் ஆஃப் இந்தியாலையும் நம்ம ஆர்டிகல் வந்திருக்கு. நம்ம கொடுத்த ரெக்கமெண்டேஷன் அடிப்படையில தான் அவங்க இதெல்லாம் ரத்து பண்ணாங்க. அப்ப நான் என்ன சொல்றேன், தடுக்க வேண்டிய பொறுப்பு இருக்குல்ல. இப்ப அது கூட என்ன சொல்றாருன்னா, அந்த 2 பேருக்கான அஜாக்கிரதைன்றார் பாருங்க. நான் அதுதான் திருப்பி சொல்றேன். நீங்க ஒரு ட்ரைனிங் கொடுக்குறீங்க அப்படின்னா 65 வயசு 70 வயசு ஆட்கள் எல்லாம் வேலை பார்த்தாங்க, வேலை பார்க்கறாங்க. வயதான பெண்கள் வேலை பார்க்கறாங்க. எப்படி பயிற்சி கொடுத்தீங்க நீங்க? நான் கேட்கிறேன். நிறைய பேர் ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த அந்த 40க்கும் மேற்பட்ட பட்டாசு விபத்தில் பெண்கள் அதிகமா இறந்து போனாங்க. அப்ப நீங்க பயிற்சி கொடுத்தனாக்க என்ன பயிற்சி கொடுத்தீங்க? அதுக்கான ஏதாவது இருக்கா? அவங்களுக்கு இவ்வளவு வயசானவங்களுக்கு இப்படி இது மாதிரி பயிற்சி கொடுக்க முடியும், இதெல்லாம் இருக்கு. இது அதே மாதிரி போய் ஃபேக்டரி விசிட் பண்ணி பாருங்க. ஒரு குடியிருப்புக்கும் பட்டாசு தொழிற்சாலைக்கும் உள்ள இடைவெளியை பத்தி விதிமுறைகள் இருக்கு. அப்புறம் 3 இன்ச் ஒரு ஷீட் போடணும்ன்றான். அது தீப்பிடிக்காம பரவாமல் இருப்பதற்கு இதெல்லாம் ஆக்சுவலி இருக்கு. நீங்க அப்படிதான் அந்த ஷீட் எல்லாம் கிடையாது ரூம்ல. அதுக்கப்புறம் பதப்படுத்தப்படணும்னு சொல்றாங்க. 2வது அவங்களுக்கான டைமிங் இவ்வளவுதான். அந்த டைமிங் மேல வேலை செய்யக்கூடாதுன்றாங்க. நீங்க அதிக உழைப்பு, அதிக பணியாளர்கள், அதிக வணிக வரி, இது எல்லாம் என்னவா மாத்துதுன்னா அவங்களுக்கு பிரஷர் ஏற்படுத்துது. அதனாலதான் இந்த மாதிரி விபத்துகள் இருக்கு. அவரே ஒத்துக்கிறார் கூட. அது பொறுப்பு கவர்மெண்ட் இல்ல. தமிழக அரசு தரப்புல இருந்து நிறைய விதிமுறைகள் இருக்கு, விதிமீறல்களும் நடந்திருக்கு. அதனால நாங்க 80க்கும் மேற்பட்ட ஆலைகளை லைசன்ஸ் கேன்சல் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற போன்ற நடவடிக்கைகளை எல்லாம் நாங்க எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்சியர் தரப்புல இருந்து சொல்லியிருந்தாலும் இந்த நடவடிக்கை போதுமானதாக இல்லை என்பதும் கிடையாது. நான் உங்களுக்கு சொல்றேன், சில ஆண்டுகளுக்கு முன்பு 2000 லைசன்ஸ் ரத்து பண்ணாங்க. 80ன்றாரு எனக்கு தெரியும். 2000 லைசன்ஸ் ரத்து பண்ணாங்க. அப்ப குட்டியா அவ்வளவு இருக்கு பாருங்க. நீங்க 3 விதமா தரம் பிரிச்சு வச்சிருக்காங்க. ஒன்னு ரொம்ப ஹை ப்ரொஃபைல் ஸ்டாண்டர்ட் அயல் மாதிரியான பட்டாசு. அதுக்கு அடுத்த ஒரு தொழிற்சாலை இருக்கும், கொஞ்சம் அந்த அளவு நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அறிவுறுத்தல்கள்லாம் அவங்க தரப்புல இருந்து கொடுத்தாலுமே கூட இன்ஸ்பெக்ஷனுக்கு அடிக்கடிக்க போயிட்டு ஆய்வு பண்ணாதான் அந்த ஒரு கரெக்ஷன்ஸ் நம்ம பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு அப்படி எடுத்துக்கலாமா சார்? அவங்க டியூட்டின்ற நான் அது அவங்களுக்கு கடமை. ஏன்னா நீங்க இணைப்பில் உங்களுடைய நேரத்தையும் கருத்தையும் பகிர்ந்தமைக்கு நன்றி சார்.